வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது மகாவிஷ்ணு. பரம்பொருள் பவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு சென்னையில் இருக்கக்கூடிய சில அரசு மேல்நிலை பள்ளிகளில் போய் பிரச்சாரம் பண்ண போயிருக்கார். அவரை யாரு பள்ளிக்கூடத்துல அனுமதிச்சா? அவர் திமுகவுடைய பல அமைச்சர்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் உள்ளிட்டவைகள்லாம் சமூக வலைதளங்கள்ல கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய உரையில பேசிட்டு இருந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர் என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முற்பிறவியில செய்த பலன்களுடைய அடிப்படை அடுத்த பிறவியில துரத்தோம், அதனாலதான் பல பேர் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளா கூட பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எல்லாத்துக்கும் மேல அந்த பள்ளியில இருந்த தமிழ் ஆசிரியர் கண் பார்வை மாற்றுத்திறனாளியான சங்கர் இந்த இடத்துல கடுமையான ஆட்சேபனை தெரிவிச்சு அது தொடர்பான வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. யார் இந்த மகாவிஷ்ணு? அவருடைய பின்னணி என்ன? அவர் உண்மையிலே ஆன்மீக குருவா, ஞான தேடல் கொண்டவரா? பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாவிஷ்ணுவனுடைய சொந்த ஊர் மதுரை. ஆனா அவர் தன்னுடைய தொழில் நிறுவனத்தை எங்க வச்சிருக்காருன்னா, அது என்ன தொழில் நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது ஆன்மீகத்தை அவர் ஒரு தொழில் நிறுவனமா தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய தொழில் நிறுவனத்தை எங்க நடத்துறாரு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்துல அவினாசி அப்படிங்கக்கூடிய ஊர்ல தான் வச்சிருக்காரு. மதுரையை சேர்ந்த அந்த மகாவிஷ்ணு ஆரம்ப காலகட்டத்துல சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான அசத்த போவது யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ, அதாவது காமெடி ப்ரோக்ராம், காமெடி நிகழ்ச்சி பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல காமெடி ஷோ நடத்தக்கூடியவரா, காமெடி பார்ட்டிசிபென்ட்ஸா மதுரை மகா அப்படிங்கக்கூடிய பேர்ல பங்கெடுத்திருந்தாரு மகாவிஷ்ணு. அந்த நிகழ்ச்சியிலேயே அவருக்கு நிறைய கைதட்டல்கள் விழுந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அதை புடிச்சுக்கிட்டே ஒரு நல்ல பேச்சாளர் ஆயிட்டார். அதை நம்ம ஏத்துக்கதான் வேணும். ஒரு நல்ல பேச்சாளர், வசீகரமிக்கக்கூடிய பேச்சுகளை பேசுறதுல வல்லவராகவும் இருக்கார். அது ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் தன்னுடைய தொழில் முறையாவே பேச்சை மாத்திக்க விரும்புறார். எந்த பேச்சுக்கு வேல்யூ இருக்கு? அரசியல் பேச்சுக்கு வேல்யூ இருக்கா? இலக்கிய பேச்சுக்கு வேல்யூ இருக்கா? ஆன்மீக பேச்சுக்கு வேல்யூவா இருக்கானா? அவர் ஆன்மீக பேச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல மகாவிஷ்ணு பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய அமைப்பை நிறுவுறார். மதுரையில ஒரு சின்ன லெவல்ல ஆபீஸ், அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துல அவினாசியில பெரிய லெவல்ல ஆபீஸ். திருப்பூர்ல அவினாசியில ஏன் ஒரு ஆபீஸ் போட்டாரு அப்படிங்கக்கூடிய பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது. கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகள் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலை நகரங்களா இந்த பகுதிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்பின்னிங் மில்ல தொடங்கி ஏராளமான பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் அங்க தங்களுடைய உற்பத்தி ஃபேக்டரிய அங்க வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிகள்ல சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்ட் இருக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, நிறுவனங்கள் சமூக பங்களிப்புகளுக்காக செலுத்தக்கூடிய நிதி. அந்த நிதியை என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக கார்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது மக்களை ரிலாக்ஸா வச்சிருக்கிறது, அதாவது தன்னுடைய பணியாளர்களை ரிலாக்ஸ் பண்ற விஷயங்களா இருக்கலாம், அல்லது எளிய மக்களுக்கு நேரடியாக உதவக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. திருப்பூர்ல போய் ஆபீஸ் போட்டுக்கிட்ட மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்டுகளை கேட்டு வாங்குறாரு. அப்படி வாங்கக்கூடிய நிதியில என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறார். ஒரு ஆன்மீக தேடல், உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் அப்படின்னு அவருடைய ஒரு வகுப்புல கலந்துக்கிறதுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கட்டணமா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு வகுப்பு அவர் எடுக்கிறாருன்னா 100 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் மட்டும் 10 லட்சம் ரூபாய். பெரிய செலவு எதுவுமே கிடையாது. தனக்கு தெரிந்த தான் படித்த ஓசோனுடைய வரலாறுகள்ல இருந்து அவர் எழுதி வைத்த புத்தகங்கள்ல இருந்து கொஞ்சம் சார்ந்த மதங்களை கலந்துகிட்டு ஒரு புதிய ரூட்டை பயணித்து பரம்பொருள் மகாவிஷ்ணு பயணிக்கவும் ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்துக்கு மேல இவர் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை சந்தித்த புகைப்படங்களும் வைரல் ஆச்சு. ஏன் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜில இருந்து தொடங்கி நம்ம அன்பில் மகேஷ் வரைக்கும் பல பேரை அவர் சந்தித்ததற்கான மா சுப்பிரமணியன், மாநில சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் உட்பட பல பேரையும் அவர் சந்தித்த புகைப்படங்கள்லாம் இப்ப வெளியாகிட்டே இருக்கு. அவர்கள் எல்லாரையுமே சந்திச்சு பாடத்திட்டத்துல கல்வி நெறிய, ஒழுக்க நெறிய போதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் கொடுத்திருக்காரு. பொதுவா அமைச்சர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது போய் காத்திருந்தா 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இருந்தா யாரா இருந்தாலும் சந்திச்சிட முடியும். அவங்ககிட்ட கோரிக்கை மனுவும் வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடியதை புகைப்படமா எடுத்து அதையும் தனக்கான ஒரு ஃபெமிலியாரிட்டிக்கு, ஃபேமஸ் ஆகிறதுக்காக பயன்படுத்தியிருக்காரு மகாவிஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேல மகாவிஷ்ணுவை பத்தி தோண்ட தோண்ட பல மர்மங்கள் வந்துகிட்டே இருக்கு. மகாவிஷ்ணு அடிப்படையில பாடத்திட்ட முறையில 10ஆம் வகுப்பு வரை மட்டும் தான் படிச்சிருக்காராம். ஆனா அவருடைய ஆங்கிலம்ங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பா அவர் பேசக்கூடியவரா இருக்காரு அப்படிங்கறத நம்மளே அந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் மேல 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த மகாவிஷ்ணு ஆன்மீகத்தை தன்னுடைய தொழில் முறையா மாத்திக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா ருத்ராட்சம் விற்பனையில இருந்து தொடங்கி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே என்கிட்ட ஒரு வெற்றி விநாயகர் இருக்கு, நீங்க நினைத்த காரியத்தை நினைச்சிட்டு இந்த வெற்றி விநாயகரை வணங்குனீங்கன்னா உங்களோட காரியம் கைகூடும்னு விநாயகர் சிலை விற்பனையில இருந்து தொடங்கி எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய பரம்பொருள் பவுண்டேஷன் மூலமா நிறுவிட்டு இருக்கார். ஒரு காலகட்டத்துல பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனத்துடைய மகாவிஷ்ணு இப்படியே தொடர்ந்தாருன்னா எப்படி நித்யானந்தா எதிர்காலத்துல ஒரு பெரிய தனி நாடே வாங்கிட்டு போய் குடியேறிட்டேன் கைலாசா அப்படின்னு அறிவிச்சாரோ அதற்கு இணையா ஒரு பெரிய லாபி பண்ணக்கூடியவராக தான் நம்ம மகாவிஷ்ணுவையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆன்மீகம்ங்கிறது அற்புதமானதுங்க. அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத ஒரு மென்மையான உணர்வு. நம்ம இந்த மண் என்று சொல்வது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தொடங்கி சுவாமி விவேகானந்தர் தொடங்கி ஏராளமான ஆன்மீக குருமார்கள் ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த மண் இது. இவங்க யாருமே தங்களை ஒரு கடவுளினுடைய நிலையராக மட்டுமே நிறுத்தி பேசிக் கொண்டதில்லை.
ஆனா மகாவிஷ்ணு தன்னை பரம்பொருளின் அவதாரம் அப்படின்னே பல இடங்கள்ல பேசக்கூடிய காணொலிகளும் இப்ப பார்க்க கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மகாவிஷ்ணு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு குழந்தையை பார்த்தால் கூட மரியாதை கொடுப்பார். ஒரு உதாரணமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை அவருடைய வீட்டுல டவுன் செய்துகிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுல அவருடைய அண்ணனுடைய மகள் சின்ன பொண்ணு, ஒரு 8 வயசு பொண்ணு வந்திருக்கா. அவர் தியானம் பண்ணி விட்டு போகிற பொழுது, தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது கதவை திறந்து விட்டு அடைக்காமல் போகிற சத்தம் கேட்கிறது. உடனே அவர் துய்யே கதவை சாத்து என்கிறார். துய்யே என்றால் அடியே என்ற அர்த்தம். உடனே அந்த குழந்தை அடியே என்று அழைத்தவுடன் கதவை சாத்தும் என்று நினைத்து அவர் சொல்கிறார். ஆனால் அங்கே கதவை திறந்திருந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி அன்னை சாரதா தேவி அம்மையார். உடனே சரிங்க கதவை சாத்தி விட்டு செல்கிறேன் என்று சொன்னவுடன் ஐயோ என்று பதறிப்போய் தியானத்தில் இருந்து கண்மொழித்தவர், நீயா வந்தா, என்னுடைய மனைவி அல்லவா நீ, உனக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும் அல்லவா, அடியே என்று உன்னையா அழைத்து விட்டேன் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். சோ அந்த அளவிற்கு ஆன்மீகம் என்று சொல்வது சக மனிதனை மனிதனாக பார்ப்பது. ஆனால் மகாவிஷ்ணு ஒரு மாற்றுத்திறனாளி என்று தெரிந்த பின்பும் கூட அந்த ஆசிரியர் சங்கரை காயப்படுத்துகிற வகையில மாற்றுத்திறனாளியா இருக்கட்டுங்க அதனால என்ன அப்படி என்று பேசக்கூடிய அந்த பேச்சாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஆன்மீகத்திற்கான அடையாளமே இல்லை. மகாவிஷ்ணு நல்ல சாமியார் என்று நினைக்கிறீர்களா, அவர் போலி சாமியாராக நீங்கள் பார்க்கிறீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். இதனிடையில மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று திரும்ப இருக்கிறார். ஏற்கனவே சிங்கப்பூர்ல ட்ரைனிங், அங்க ட்ரைனிங், அவருடைய பயண விவரங்கள் வேற வரிசை கட்டுது. அவர் பரம்பொருள் மகாவிஷ்ணு என்று ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. அதுலயும் 4 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க. சின்ன வயதில் பெரிய ஆன்மீக தெளிவு இருக்கிறது. அந்த ஆன்மீக தெளிவுக்குள் ஒரு வியாபாரம் மட்டுமே மையமாக இருப்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆன்மீகம் போற்றுதலுக்குரியது, அதற்குள் இருக்கக்கூடிய வியாபாரம் கட்டணத்திற்குரியது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.